கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வார செய்தியினுடைய ஒரு தொடக்கத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா கடந்த வார செய்தி உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுத்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஆமேனா? உங்களுடைய உள்ளான மனுஷனில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே திடமாய் நம்புகிறேன். இன்றைக்கு அதனுடைய செய்தியினுடைய ஒரு தொடக்கமாக இன்னொரு பகுதியாக நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். எடுத்து வாசிங்க மறுபடியும் அந்த யாத்திராகமம் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இதை முதல்ல நான் கொஞ்சம் விளக்கப்படுத்திட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு நான் போகிறேன். நீங்களோ சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேனா? அந்த வசனத்தை நம்ம சொன்னதை நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, சரிப்பா எதுவும் பிரச்சனை இல்லை, ஆண்டு சும்மா இருக்கு சொல்லிட்டாரு, நான் அழுக்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் புரியல, அந்த வசனத்தினுடைய ஆழம் புரியல அவங்களுக்கு. நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ எகிப்தில் அடிமைப்பட்டு போய் கிடந்தாங்க. அடிமைப்பட்டு போய் கிடந்த அந்த ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியாமல் அவர்கள் தவித்து கொண்டு கூக்குரலிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை தேடி போய், கர்த்தர் அவர்களுக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய நேமத்தின் மூலமாய், சொல்ல போனால் விசுவாசத்தின் மூலமாய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ராஜா, கர்த்தரே ராஜா, எங்களுக்கு பார்வோன் நல்ல ராஜா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தரை விசுவாசித்து வனாந்தரத்துக்கு வந்துட்டாங்க. ஆமேனா? ஆமேனா? யாரை விசுவாசித்து வந்தாங்க? இப்போ பைபிள் கொஞ்சம் தெரியாமல் புதுசாக வந்த ஒரு சகோதரன் சொன்னார், ஆண்டரே சொன்னார்னு சொல்லிட்டாரு, எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, சர்ச்சுக்கு போகாதெல்லாம் சொல்கிறாங்க, நான் இப்போ சும்மா இருந்துடுறேன் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணார். ஐயோ என்னடா இது, இவர் இப்படி புரிஞ்சுக்கினாரே. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் பைபிள் பேசிக் தெரியாது இல்லையா? அந்த வார்த்தை சொன்னது எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. சரி, கர்த்தர் நல்லவர், அவருக்கு தேவன் புரிய வைப்பாராக, கர்த்தருடைய பரிசுத்தனை உதவி செய்வாராக. நல்லா கவனிக்கணும். எகிப்தை விட்டுட்டு வெளியே வந்தாச்சு. ஆமேனா? எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டோம். கர்த்தருடைய நிழலிலே பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பமாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்ப நீ போயிட்டு யுத்தம் பண்ண நினைக்காத, உன்னால முடியாது, உனக்காக நான் யுத்தம் பண்ற, நீ சும்மா இருன்றாரு. இப்ப கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார். ஆமேனா? கர்த்தர் இப்ப என் பட்சத்தில் இருக்கிறார். சரி, இப்போ இந்த யுத்தத்தினுடைய அந்த வல்லமையுடைய ஸ்டெப்பை நம்ம பார்க்க போறோம். எப்பொழுது எப்படியெல்லாம் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். சரி, இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து நமக்கு யுத்தம் பண்ணுவார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும்னா நல்லா பேசிக் நல்லா தெரியணும். அதுதான் உங்களுக்கு தியாலஜி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் சத்தியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆமேனா? சரி, என்ன சத்தியம் புரிஞ்சுது சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவே கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். ஏன் சொல்லுங்க? கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் ஏன்? அவர்தான் ஆதி, அவர்தான் தேவனுடைய குமாரன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சிம்பிளா சொல்லுங்க, அவர்தான் ஆதின்னு சொல்றதை விட அவர்தான் தேவனுடைய குமாரன். ஆமேன் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து யாரு? தேவனுடைய குமாரன். தேவனுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. ஆமேனா? தேவன் என்றென்றைக்கும் அனாதியா இருக்கிறார். ஆனால் மனிதனை தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியாகவும் படைத்து, எனக்கு பிள்ளைங்க வேணும் அப்படின்னு சொல்லி தேவன் நம்மை அவருடைய சாயல படைத்தாரு. ஆனால் மரணம் பிசாசினால் கொண்டு வரப்பட்டுச்சு. மனுஷனுக்கு மரணத்தை தேவன் கொடுக்கல, பிசாசு கொடுத்துட்டான். அப்ப இன்னைக்கு மனுஷனுக்கு மரணம் இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாம் மரணத்தை ஜெயிச்சிட்டாரு. ஆமேனா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் மரணத்தை ஜெயித்து விட்டபடினாலே எனக்கு சாவு கிடையாது. முதல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட நிறைய காரியங்களை கேட்குறீங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறட்டும், எனக்கு இவ்வளோ தேவைகள் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ போராட்டங்கள் இருக்குது. கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து உனக்காக யுத்தம் பண்ணி எல்லா விதமான போராட்டத்திலிருந்தும் உனக்கு விடுதலை கொடுக்க அவர் நல்லவர், வல்லவர். ஆமேனா? ஆனால் முதல்ல நீங்கள் என்ன விசுவாசிக்கணும்னா, இயேசு கிறிஸ்து என் மரணத்தை ஜெயித்து விட்டார். ஆமேன். எனக்காக சிலுவையில் பலியாகி என் பாவங்கள், நான் தேவனை அறியாதிருந்த போது நான் செய்த அத்தனை பாவங்களையும் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மன்னித்து யாம் மரணத்தை ஜெயித்து விட்டார். நான் நரகத்துக்கு போக போறது இல்லை. ஆமேனா? இந்த பூமியில வாழ்கிற வரைக்கும் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு உட்கார்ந்துருப்போம். ஆனா ஒரு நாள் நமக்கு சாவு வரும்போது தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு அகன்று போகிற நரகத்துக்கு நாம் போய்விடுவோம். ஆனால் இன்றைக்கு நல்லா உறுதியா இருக்கணும்,
எனக்காக யுத்தம் பண்ணின என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் மரணத்தை ஜெயித்து விட்டார். ஆமென். எனக்கு என்ன இல்லை? சாவு இல்லை. சொல்லுங்க, என்ன இல்லை? நான் தேவனுடைய ராஜ்யத்தில் என்றென்றைக்கும் இருப்பேன். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். நான் மறுபடியும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்குன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஒரு சகோதரனுக்கு நான் சுவிசேஷம் சொன்னேன், இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கப்பான்னு. எனக்கு என்னங்க குறை? நான் வேலைக்கு போகிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன், வீட்டையும் கட்டிட்டேன், எனக்கு என்ன குறை? நான் சொன்னேன், எப்பா உனக்கு ஒரு மரணம் இருக்குப்பா, அந்த மரணத்தை நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால், செத்த பிற்பாடு பார்த்துக்கலாம். செத்த பிற்பாடு நீ என்னையா பார்த்துக்குவ? நல்லா கவனிக்கணும். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் மரணத்தை ஜெயித்து விட்டார். ஆமென். வானத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டிகளையும் உண்டாக்கின பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வரப்போகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் என்ன இல்லை? மரணம். சொல்லுங்க, மரணம். மரணம் அப்படின்னா என்னது? தேவனுடைய பிரசன்னம் இல்லாதது, தேவ சமூகம் இல்லாததுதான் மரணம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் இப்போது தேவனுடைய ராஜ்யத்தில் தான் இருக்கிறோம். மரித்தோர் அத்தனை பேரும் உயிரோடு எழுந்துக்க போறாங்க. அப்படி உயிரோடு எழுந்துக்கும் போது நீங்களும் நானும் என்றென்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் நிலைத்திருக்க போகிறோம். ஆமேன் சொல்லாமா? எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமேனா? அப்போ உங்க வீட்டில் இருக்கிறவங்க ஏன் விட்டீங்க? அவங்களுக்கு மரணம் இருக்குது தானே. பாருங்க, ரொம்ப சிம்பிள், நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர்களுக்கு மரணம் இருக்கு தானே. ஏன் விட்டீங்க? வீட்டில் இருக்கிறவங்க ஏன் விட்டீங்க? உங்க சொந்த பந்தங்களை ஏன் விட்டீங்க? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது எதுக்குன்னா, ஏன் மரணத்தை ஜெயிப்பதற்கு. தேவன் என்னை சித்தம் கொண்டு விட்டார், நானோ பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாய் சத்துருவானேன். ஆனால் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் என் மேல அன்பு கூர்ந்து தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் என்னை மீட்கிறதுக்காக, என்னை மரணத்திலிருந்து மீட்கிறதுக்காக தம்முடைய குமாரனை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து என் இரட்சகர், என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார். நான் தேவனுடைய பிள்ளை என்று விசுவாசிக்கிற அத்தனை பேரும், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நான் தேவனுடைய பிள்ளை என்று விசுவாசிக்கிற அத்தனை பேரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்து சிங்கம், அவர் ஜெயங்கொண்டவர், யுத்தம் கர்த்தருடையதே. என்னுடைய உள்ளான மனுஷன் இருக்கிறானே, ஆவி மனுஷன், அவன் தான் என்னென்னைக்கு நிலைத்திருக்கிறவன். அந்த ஆத்மாவுக்கு மரணமே கிடையாது, உள்ளான மனுஷனுக்கு மரணமே கிடையாது. ஏனென்றால் தேவன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். ஆனால் சரீரத்தில் மரணம் வந்து விட்டது. இந்த மாம்ச இச்சை என் ஆத்மாவையும் என் ஆவியையும் சிறையாக்கி விட்டது, என் ஆத்மாவை சிறையாக்கி விட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. என்னை மீட்கிறதுக்காக என்னுடைய மரணத்தை அவர் சிலுவையில் ஜெயித்து ஜெயங்கொண்டவர். என்னால் இந்த மாம்சத்தோட யுத்தம் பண்ண முடியாது. அப்ப கர்த்தர் என்ன செய்தார் என்றால், ஆவியாயிருக்கிற தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார், பகையை சிலுவையினால் கொன்றார். ஆமெனா? அப்போ இயேசு கிறிஸ்து யூதா, அவர்தான் யூதா கோத்திரத்து சிங்கம். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளையாகிய எனக்காக என்னுடைய சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து தம் ஜீவனையே கொடுத்தார். ஆமெனா? நல்லா கவனிக்கணும். பிதாவாகிய தேவனுடைய வலது கையில், வலது கரத்தில் ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் சூழ் நின்று கொண்டிருந்த போது புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று கூப்பிடுகிற ஒரு சத்தத்தை அங்கே அப்போஸ்தலன் யோவான் கேட்டபோது, வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழே ஒருத்தரும் அந்த புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவானாக இல்லாதபடினாலே அப்போஸ்தலன் யோவான் அழுதார். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் அப்போஸ்தலன் யோவானை கூப்பிட்டு, யோவானே, நீ அழாதே, ஏனென்றால் யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? அவர் ஜெயங்கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்து சிங்கம். அந்த வசந்த வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனம். வெளிப்படுத்தல் 5:5. அப்பொழுது
அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கோத்திரத்து சிங்கம்? யூதா கோத்திரத்து சிங்கம். இந்த யூதா கோத்திரம் தான் ராஜ கோத்திரம். தாவீதின் வேறுமானவர், தாவீதின் சிங்காசனத்தில் என்றென்றைக்கும் ஆளுகை செய்ய போகிற மகிமையின் ராஜாவாகிய யூதா கோத்திரத்து சிங்கமாகிய இயேசு கிறிஸ்து புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் சொல்லுங்க. என்ன கொண்டிருக்கிறார்? என்ன கொண்டிருக்கிறார்? ஜெயம் கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, என்ன கொண்டிருக்கிறார்? இந்த ஜெயம் யாருக்கானது? எனக்கானது. ஆமென் சொல்லுங்க. அந்த வெற்றி யாருக்கு கொடுத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்திருக்கிறார். அவரே யுத்தத்தில் வல்லவர். இயேசு கிறிஸ்துவே யுத்தத்தில் வல்லவர். அவரே யூதா. சொல்லுங்க, அவரே யூதா. இயேசு கிறிஸ்துவே யூதா. யூதா என்றால் ஆளுகை சிங்கம். ஆமெனா. அவர் சிங்கம்னா நான் யாரு? அப்ப சொல்லுங்கப்பா, நான் யாரு? அறிக்கை பண்ணு. நான் சிங்கம். சொல்லுங்க. நாங்களும் ஆளுகை செய்ய போறோம் ஏசப்பா கூட சேர்ந்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளவு சீக்கிரம் உங்க சொந்த பந்தங்களை மீட்க முடியுமோ மீட்டுருங்க. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயிச்சிட்டாருப்பா. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை. முதலாவது இயேசு கிறிஸ்து என் ஜீவன் நல்ல கான்ஃபிடன்ஸா புரிஞ்சிச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா சோதனையிலையும் கர்த்தர் எப்படி உனக்காக யுத்தம் பண்ணுவார், உனக்காக யுத்தம் பண்ணி எப்படிப்பட்ட வெற்றிகளை கொடுப்பார் என்பதை நீ நல்லா புரிந்து கொள்ளலாம். நான் இப்போ சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் அன்பு எவ்வளோ பெருசுன்னாக்கா, தன்னுடைய சகோதரனுக்காக தம் ஜீவனையை கொடுத்தவர். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தவர் என் இயேசு கிறிஸ்து. மரணத்தை டேஸ்ட் பண்ணார். நம்ம மரணத்தை நம்ம இப்போ சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாடு இல்லாமல் போய் ஜீர்ணிச்சிடும். ஆமேனா? ஆமேனா? நல்லா கவனிங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டோம்னா அது இல்லாமல் போயிடும், டெஸ்ட்ராய் ஆகிடும். அந்த 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 உருவமே இல்லாமல் அழிஞ்சிடும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய மரணத்தையும் அவர் சாப்பிட்டுட்டார். அவர் மரணத்தை ருசி பார்த்தார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். எபிரேய நிருபம் 2வது அதிகாரம். எபிரேய நிருபம் 2வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 2:9. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு. ஆமா. யாருக்காக? யாருக்காக மரணத்தை ருசி பார்த்தார்? ஒவ்வொருவருக்காகவும். இந்த உலகத்தில் நீ யாரை பார்க்குறியோ, எந்த மனுஷனை பார்க்குறியோ அந்த மனுஷனுக்காகவும் இயேசு கிறிஸ்து மரணத்தை சாப்பிட்டுட்டார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். தேவனாகிய கர்த்தர் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். ஆமேனா? உன் மரணத்தையே ஜெயிச்சுட்டாரே. ஆமேன் சொல்லுங்க. உங்க மரணத்தையே ஜெயிச்சு அந்த வெற்றியை உங்க கையில் கொடுத்துட்டாரு. அப்போ நீங்கள் கேட்கறதெல்லாம் கொடுக்காம விட்டுருவாரா? நம்ம ஆட்களுக்கு அந்த அந்த ஒரு வெளிச்சம் தெரியல. ஏன் மரணத்தை ஜெயித்தவரே, உயிரோடு எழுந்தவரே, யூதா கோத்திரத்து சிங்கமே, இயேசு கிறிஸ்து யூதா. எல்லாம் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து யாரு? இயேசு கிறிஸ்து ஏன் யூதா? தம் சகோதரனுக்காக தம் ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்தவர். யார் அவர் சகோதரன்? அவர் சகோதரன் யாரு? நான் தான் அவர் சகோதரன். ஆமேனா? இயேசு கிறிஸ்து நாமத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனை அப்பா என்று கூப்பிடுகிற அதிகாரத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். அப்போ இதுவரைக்கும் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அடிக்கப்படாமல் எதுவுமே இயங்காது. என்ன? தேவன் பரிபூரணர். அப்போ ஒரு பொருள் உண்டாகணும்னா இடையில ஒரு மத்தியஸ்தர் வேண்டும். அந்த மத்தியஸ்தர் என்ன பண்ணணும்னா என்னென்னைக்கும் மகிமை பிதாவுக்கே கொடுக்க வேண்டும், தேவனுக்கே கொடுக்க வேண்டும். அப்போ இந்த உலக பொருள் எல்லாவற்றுடைய மீட்பு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அப்படின்னா கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். யுத்தம் யாருடையது? அப்போ இயேசு கிறிஸ்து செத்து ஆகணும். ஆமேனா? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணி ஆகணும்? செத்து ஆகணும். அவர்தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். அவர்தான் உலகத்தை, அண்ட சராசரங்களை அவருடைய இரத்தத்தினாலே மீட்க முடியும். அவர் மரிக்க வேண்டும். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்.
ஆமேனா? அப்போ அதைத்தான் இங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தாரு? நீங்க உலகத்தில் அடிமைப்பட்டு கிடந்தீர்கள், உங்களால் எழுந்திருக்க முடியல, பெருமூச்சு விட்டு அழுதீர்கள். ஆமென். என் வாழ்க்கை மாறாதா, என்னுடைய நிலைமை மாறாதா அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டு அழுத போது பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய நேமத்தின் மூலமாய், எதன் மூலமாய்? பஸ்கா ஆட்டுக்குட்டி. இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி தான் என் மீட்பர் அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவின் நியமத்தை அவர்கள் அனுசரித்தபடியினாலே கர்த்தர் சொல்லிட்டாரு, உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நானே. இந்த பக்கம் பழைய பாவங்கள் வருகிறது, முன்னாடி செங்கடல் இருக்கிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே பதறாங்க. ஐயோ, நாங்கள் என்ன செய்வோம், எங்களை பார்வன் துரத்தி வருகிறானே அப்படின்னு சொல்லி அவர் பதறும் போது கர்த்தர் சொல்றார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர், நீ சும்மா இரு. ஆமேனா? அப்ப என்ன அர்த்தம்னா, உன் கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பஸ்காவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் பக்கத்தில் இருக்கிறார். உனக்காக அவரே யுத்தம் பண்ணுவார். ஏனென்றால் அவரே யுத்தத்தில் வல்லவர். ஆமேனா? அந்த பார்வனையும் அவன் சேனைகளையும் அழித்தார். என்ன பண்ணாரு? செங்கடல்ல என்ன பண்ணாரு? அழித்தார். இதுதான் ஞானஸ்நான உபதேசம். நம்ம ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய ராபோஜனத்தில் பங்கெடுக்கிற வேளையில் நம்ம என்ன செய்யறோம்னாக்கா, அந்த பழைய பாவங்கள், அந்த பழைய பிரச்சனைகள், அந்த பழைய நினைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து விட்டார். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம கிட்ட ஒரு பிரச்சனை, ஒரு எதிரி இருப்பான்டானா அவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்றைக்குமே டார்ச்சர் கொடுத்துக்கினே இருப்பான். அந்த பழைய பாவங்கள் வந்துக்கினே இருக்கும். அப்போ கர்த்தர் என்ன செய்வார்னா, யுத்தத்தில் வல்லவராகிய யூதா கோத்திரத்து சிங்கமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா, எனக்காக அவர் யுத்தம் பண்ணி பார்வோனையும் அவன் சேனையும் செங்கடலிலே அழித்து போட்டார். ஆமேனா? இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பாடல் பாடுறாங்க. எதுக்காகனா, இந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு தம்முடைய ஜனங்களை அவர் அழைத்து கொண்டு போகிறார். அவருடைய ராஜ்யம்தான் கானான் தேசம். இவங்க எகிப்திலே அடிமைப்பட்டு போய் கிடந்தார்கள். அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை நான் அழைத்து கொண்டு போகிறேன். நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியமானது. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை நான் அழைத்து கொண்டு போகிறேன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நல்லா கவனிங்க. இப்போ பஸ்காவின் அந்த நியமத்தை அனுசரித்து விட்டு முழு இஸ்ரவேலர்களாக இப்போ அவங்க நிற்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன நிற்கிறாங்க? செங்கடலுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருக்கிறாங்க? எல்லாருமே இஸ்ரவேலர்கள். சொல்லுங்க, எல்லாருமே இஸ்ரவேலர்கள். எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்குது? பஸ்காவின் நியமம் இருக்கிறது. சொல்லுங்க, என்ன நியமம்? பஸ்காவின் நியமம் இருக்குது. அப்போ பஸ்காவின் நியமம் இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்காக கர்த்தரை யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி முழுவதுமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணி அவர்கள் ஜெயத்தை கொடுத்து கரையேற செய்து விட்டார். இப்போதான் இஸ்ரவேல் ஜனங்கள் பாடல் பாடி துதிக்கிறாங்க. இப்போ திருப்பிங்க மறுபடியும் அந்த அந்த பகுதியை திருப்பிங்க 15ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 15ல் அவங்க என்னென்ன பாடி துதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வாசிங்க, 1-2 வாசிங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அப்புறம் கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். என்னத்தை ஆயத்தம் பண்ணுவேன்? சொல்லுங்க, என்னத்தை ஆயத்தம் பண்ணுவேன்? இதான் முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு நான் ஆவியில நல்ல மாம்சீகத்தில், அதாவது எழுத்தின்படியே அல்லது ஆவியின்படியே ரெண்டுத்தையும் கம்பேராக கொண்டு போகிறேன். யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அப்படியே எடுத்துக்கங்க. ஆமேனா? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இவங்க வனாந்தரத்தில் இருக்கிறாங்க, கரையேறி இருக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. இவர்களுக்கு இருக்கிற ஒரு வெளிச்சம் என்னன்னா, என் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவேன், என் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், என் தேவன் தங்குவதற்கு ஒரு ஆலயம் கட்டுவேன். இன்னும் இவங்களுக்கு கானானே சொந்தமாகலை, இன்னும் எருசலேம் சொந்தமாகல, இன்னும் சியோன் மலையும் சொந்தமாகல. ஏன்னா எருசலேம் எபூசி, அந்த சியோன் மலை எபூசியர்கள் கையிலிருந்து தாவீது தான் என்ன பண்ண கைப்பற்றுகிறார்.
ஏறக்குறைய இவங்க போய் கானானை சுதந்திரித்து ஏறக்குறைய ஒரு 500 வருஷங்களுக்கு பிற்பாடு தான், ஏறக்குறைய அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம் தான் தாவீதே அதை போய் கைப்பற்றுகிறார். ஆனால் இவங்க சொல்கிறாங்க, என் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். இவருடைய பாடல் பாடி துதிக்கிறாங்க, என் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்துட்டாரு, என் தேவன் ஆவியா இருக்கிறார், என் தேவன் தங்குகிற ஆலயம் என் சரீரம். ஆமேனா? என் தேவன் தங்குகிற வாசஸ்தலம் வானங்களும் வானாதி வானங்களும் தேவனை கொள்ளாது. எல்லாத்தையுமே அவர் உண்டாக்குனார். அவர் எங்க போய் தங்குவார்? எல்லாத்தையுமே அவர் உண்டாக்கினார். எல்லாமே தேவன் உண்டாக்கினார். தேவன் தங்குகிற ஸ்தலம் எது அப்படின்னா என் சரீரம், என்னுடைய இருதயம். தேவன் கேட்பது உன்னுடைய இருதயத்தை மாத்திரமே. ஆமென் சொல்லாமா? உன் இருதயத்தில், உன்னுடைய ஆத்துமாவில், இந்த சரீரத்தில் அவர் தங்குவதற்கு அவர் வாஞ்சையா இருக்கிறார். உன்னையும் என்னையும் தேவன் படைத்த நோக்கம் என்ன தெரியுமா? இந்த ஆகாயம் இருக்கே, ஆகாயம் இருக்கே, அதுக்கு எல்லையே இல்லை, கண்டுபிடிக்கவே முடியல. நட்சத்திரங்களுக்கு எண்ணிக்கையே கண்டுபிடிக்க முடியல. நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு பேரிட்டு அழைக்கிறார். இவ்வளோ பெரிய சிருஷ்டியை சிருஷ்டித்த தேவன் அவர் எங்கே தங்குறாரு? அவர் தங்குற வாசஸ்தலம், அவர் தங்குற வீடு எது? என் சரீரம். ஆமேனா? ஆமேனா? இயேசு கிறிஸ்து இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அவர் ஜெயங்கொண்டவர் என்பதை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொண்டவர்களாக இவங்க என்ன செய்றாங்கன்னா இந்த பாடலை பாடி துதிக்கிறார்கள். 11 வாசிங்க பார்க்கலாம். 11 15 11. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கொப்பானவர் யார்? நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. ஆமென் சொல்லுங்க. பூமி அவர்களை சாப்பிட்டுருச்சு. மரணத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? சாப்பிட்டாரு, விழுங்கிட்டாரு. உன் பிரச்சனையை கர்த்தர் விழுங்கிட்டாரு. ஆமேனா? ஆமேனா? உன்னை துரத்தி கொண்டு வந்த அந்த பார்வோனியம் சேனையும் கர்த்தர் விழுங்கி போட்டார். அதனால நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக, உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே வழி நடத்தினீர். இவங்க வனாந்தரத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் சியோன் பர்வதத்தில் இருக்கக்கூடிய தேவாலயம், ஆண்டவரே நீர், நல்லா கவனிங்க, ரட்சிப்பினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறினதுமே உங்களுக்கு மைண்டில் இருக்கணும், என் சரீரம் மறுரூபம் ஆகணும். ஆமென். என்ன ஆகணும்? என் சரீரம் என்ன ஆகணும்? மறுரூபம் ஆக வேண்டும். என் தேவன் தங்குகிற ஆலயம் இதுவே. அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தர் ஸ்ட்ரக்சர் கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. தேவன் அண்ட சராசரியம் படைத்து விட்டு அவர் ஒரு வீடு கட்டினார். அவர் தங்குறதுக்கு ஒரு வீடு கட்டினார். எல்லாம் கொஞ்சம் கவனிக்க பார்க்கலாம். தேவன் அண்ட சராசரியம் படைத்து விட்டு அவர் தங்குறதுக்கு ஒரு வீடு கட்டினார். அந்த வீடு எது? அந்த வீடு எதுங்க? பாருங்க, தேவனால் எங்கேயுமே தங்க முடியாது. இந்த சரீரத்தில், என் மனசுக்குள்ள, என் ஆத்துமாவில், அவர் என் உயிரில் கலந்து என் கர்த்தரை தரிசிக்க வேண்டும். அவர் எனக்குள்ளே வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். அப்போனா நீ எவ்வளவு பிரியம் அவருக்கு பார்த்துக்க. ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கி அதுக்கு நேரம் நீங்கள் வழிநடத்தி போறீங்க. ஆண்டவரே, 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம், கொஞ்சம் வேகமாக நான் கொஞ்சம் எடுத்துன்னு வாங்களேன். நான் வேற பாயிண்ட் நம்ம போனோம், கொஞ்சம் வேகமாக வாங்க. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் 16வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. நான் யாருக்குள்ள வாசம் பண்ணி? அம்மா கொஞ்சம் கவனிங்க. நீங்களும் நானும் சாதாரண ஆள் இல்லை. இன்னைக்கு கண்ணீரோட வேதனையோட உட்காந்துங்கிற உனக்கு கிறிஸ்து எல்லாவற்றையும் பூரணமாய் செய்து முடித்து விட்டார் என்கின்ற வெளிச்சம் உனக்கு தேவை. நான் அவர்களுக்கு உள்ளே வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ளே உலாவி, அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவனுடைய. உன்னை விட்டுருவாரா?
உன்னை அதுக்காக பார்த்து 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 உன் தாயின் கருவில் உன் கண் ரேகை, உன் கை ரேகை, உன் மூக்கெல்லாம் நல்லா வணைஞ்சி, உன் நெத்தி, உன் தலைமுடி, உன்னுடைய உதடு, உன்னை பார்த்து 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 வணைஞ்சி நல்லா உன்னை வரைஞ்சி உன்னை உருவாக்கி உன்னை அழைத்து கொண்டு வந்த தேவன் உன்னை கைவிட்டுருவாரா? அவர் கட்டின பில்டிங் நீ. உன்னை எப்படி பார்த்து பார்த்து கட்டினார் தெரியுமா? உன் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே நான் உன்னை அறிந்தேன். தேவனாகிய கர்த்தர் என்னுடைய தாயின் வயிற்றில் என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் உருவேற்படும் நாளை அவருடைய புத்தகத்தில் எழுதியிருந்தது. தேவன் அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருந்தார். நான் எவ்வளவு சைஸ் வரணும், என் உருவம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் உலக தோற்றத்தை எழுதினார். அதை எங்கள் அம்மாவுடைய வயிற்றில் அதை பில்டு பண்ணார், அதை உருவாக்கினார். இப்படி பார்த்து 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 செஞ்ச உன்னை விட்டுருவாரா? உனக்குள்ள மரணம் வந்துருச்சு, தேவனுக்கு விரோதமாக மனுக்குலம் பாவம் செய்திருச்சு. ஆனாலும் அன்பே உருவான தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் உன்னை தேடி இந்த மண்ணுலகுக்கு வந்தாரே. ஆமேனா? தெய்வ மாம்சத்தில் வெளிப்பட்டாரே. எல்லாம் வாய்த்தன்னு சொல்லு, நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், எனக்கு சாவு இல்லை, நான் மகிமை அடைவேன். ஆமேன் சொல்லுங்க. ஆக ஆசரிப்பு கூடாரத்தை வனாந்தரத்தில் தேவன் கொடுத்தார். நீங்க கொண்டு போயிட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசமாகி என்னுடைய தேசத்தில் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கொண்டு போய் நாட்டணும். நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள் என்கின்ற அந்த சம்பவம் சமஸ்த இஸ்ரவேல், நாங்கள் எல்லாம் இஸ்ரவேலர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் எல்லாம் இஸ்ரவேலர்கள் என்கின்ற அந்த எந்த ஒரு பேதமும் இல்லாத இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லும்போது உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி இந்த பார்வோனையும் அந்த சேனையும் அழித்து விட்டார். ஆமேனா? இப்போ பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள போகும்போது இந்த இஸ்ரவேல் தேசம் 12 கோத்திரங்களாக பிரிக்கப்பட வேண்டும். ஆமேனா? இஸ்ரவேல் என்கின்ற இந்த ஜனம் எத்தனை கோத்திரமா பிரியணும்? என் தேசத்துல யோசுவா நீ சீட்டு போட்ட குலுக்கி ஒவ்வொரு ஜாதிக்கும் நீ என்ன பண்ணா அந்த நிலத்தை பங்கிட்டு கொடுக்கணும். ஆமேனா? ஏன்? இப்போ ஆசரிப்பு கூடாரம், நான் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவதற்காக ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுங்கள் அப்படின்னு கர்த்தர் சொன்னாரே. அந்த வாசஸ்தலம் எது என்றால் ஆசரிப்பு கூடாரம். இப்போ உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்க சும்மா இருப்பீங்கன்னு சொல்லும் போது சமஸ்த இஸ்ரவேல். இப்போ கானான் தேசத்துல 7 ஜாதிகள், பலத்த ஜாதிகள் இருக்குது, அவங்கள அழிக்கணும். அப்போ நீ அவங்கள அழிக்கணும்னா ஆசரிப்பு கூடாரத்தை வச்சுட்டு ஆண்டவர் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இங்க 3 கோத்திரங்களாக பாளையம் இறங்க வச்சு அவர்கள் தனித்தனிய கொடியை கொடுத்து ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு தலைவனை உண்டாக்கி ஆண்டவர் வேறு பிரிச்சுட்டாரு. முதல்ல செங்கடலுக்கு முன்னாடி சமஸ்த இஸ்ரவேல், யோர்தானுக்கு முன்னாடி நீ இஸ்ரவேலினுடைய கோத்திரங்களாக பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்றது புரிஞ்சு போச்சு? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ யோசுவா இப்போ மோசே மரிக்க போகிறார். யோசுவாவை கூப்பிட்டு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? யோசுவா நீ ஒன்னும் கவலைப்படாத, கர்த்தர் உன்னை கொண்டு அந்த ஜாதிகளை அழித்து அங்கே தமது வாசஸ்தலத்தை நாட்டுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 31வது அதிகாரத்தில் அங்கே மோசே யோசுவாவுக்கு ஒரு பெரிய கட்டளை ஒன்று கொடுப்பார். எடுத்து வாசிங்க. 3வது வசனம் வாசிங்க, நேரம் இல்லை. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார், அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. யாரை அழிப்பார்? அந்த தேசத்தாரை அழிப்பார். நல்லா கவனிக்கணும். பஸ்காவின் நியமம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேனா? ஞானஸ்தன் எடுத்துட்டு இருந்த நக்காய் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவலை கொண்டு வாங்க. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி அந்த எகிப்து எல்லா அந்தகாரத்தையும் பழைய பாவ வாழ்க்கையை அப்படி அழிச்சிருவார். ஆமேனா? இப்போ பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், அந்த கானான் தேசத்தில் போய் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை கொண்டு போய் அங்கே வைக்கணும். ஏன்னா தேவனுக்கு வாசஸ்தலம் தேவை. ஆமேனா? அவர் தங்குறதுக்கு என்ன தேவை? வாசஸ்தலம். அவர் தங்குற வாசஸ்தலம் எது? என்னுடைய வீடு. சொல்லுங்க, என்னுடைய. ஆமா, இந்த சரீரம் தான் அவருடைய வீடு. தேவனுடைய வீடு சரீரம் தான். இதனுடைய ஒப்பனை தான் ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரம் என்பது சிலுவையில் பலியான இயேசு கிறிஸ்து.
ஆமேனா. இப்போ அங்கே உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டியோட இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கொண்டு போய் நீ கானான் தேசத்துக்குள்ள போகணும்னா கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அந்த 7 ஜாதிகளையும் அழிப்பார். அப்ப அந்த 7 ஜாதிகளை நீ அழிக்கணும்னா இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டியை குறித்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த ரகசியங்கள் உனக்கு தெரிந்திருக்கணும். புரிஞ்சு போச்சா? புரிஞ்சு போச்சா? நீ கானானுக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமேயானால் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த அந்த வெளிச்சம் உனக்கு பூர்ணப்பட்டுச்சுன்னா உனக்குள் இருக்கிற எமோரியன், எபூசியன், கிர்காசியன், ஏவியன், கானானியன் இப்படிப்பட்ட 7 ஜாதிகளையும் உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 7 ஜாதிகளையும் தேவன் யுத்தம் பண்ணி அழிக்கணும்னா இப்போ ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நியமம் உனக்கு தெரிந்திருக்கணும். ஆமேனா. இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? மறுபடியும் 3ஆம் வசனம் வாசி. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சு போச்சா? கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி யாரெல்லாம் உனக்கு விரோதமா வரானோ சிலுவையை பற்றின உபதேசங்கள், இந்த வேத வசனத்தை தியானிக்க 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 என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் மாம்சத்தை புசித்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானம் தியானம் தியானமா இருந்துச்சுன்னா அதுதான் புசித்தல். புசித்தல் என்றால் தியானித்தல். நீ வசனத்தை தியானிக்க தியானிக்க உன் ஆத்மா பலனடையும். நம்ம சோறு சாப்பிட சாப்பிட நம்முடைய உணவு சாப்பிடும் போது நம்முடைய உடம்பு எப்படி பலன் கொள்ளுகிறதோ அதே போல இந்த வேத வசனம், இந்த ஆசரிப்பு கூடாரம், இந்த வேத வசனத்தை நீ தியானிச்சு 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 உன் ஆத்மாவில் ஒரு பலன் வந்துச்சுன்னா கிறிஸ்து இயேசுவை உன் இருதயத்தில் நீ தரித்து கொள்ளுவாய். அப்போ எப்பொழுது கர்த்தர் அந்த 7 ஜாதிகளை அழிப்பார், உனக்காக ஏசப்பா எப்பொழுது யுத்தம் பண்ணி உன்னை ஆவியில பலப்படுத்துவார்னா வசனத்துக்கு உன் மேல ஒரு தாகம் வந்துடும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறேன். முதல்ல நீ உலகத்தை விட்டுட்டு எனக்கு இயேசு கிறிஸ்து போதும், எனக்காக சில்லு பலியான இயேசு கிறிஸ்து போதும் சொல்லிட்டு ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஜென்ரலாக முழு இஸ்ரவேலர்களுக்காகவும் எல்லாருக்காகவும் கர்த்தர் யுத்தம் பண்ணி உன்னை அழைச்சின்னு வராரு. இப்போ நீ கானான் தேசத்துக்குள்ளே போகணும்னா ஆசரிப்பு கூடாரம் இருக்குது. ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி 12 கோத்திரம் பாளையம் இறங்கி இருக்குது. இதெல்லாம் நான் படம் போட்டுலாம் காட்டினேன், ஞாபகம் இருக்குதா? கொடியெல்லாம் போட்டு காட்டினேன். அதெல்லாம் முக்கியமான ஸ்டடிங்க, அதெல்லாம் மைண்டில் வச்சுங்க. ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி இந்த 12 கோத்திரம் பிரிஞ்சிருக்கணும். இந்த 12 கோத்திரம் பிரிஞ்சிருக்கணும். பிரிஞ்சிருந்து ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த முழு சத்தியம் உனக்குள் இருக்கும்போது கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி 7 ஜாதிகளையும் அழித்து கர்த்தர் சொல்றாரு பாருங்க. 6ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாக இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். எல்லாம் கர்த்தர் தாமே சொல்லாமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. எப்பொழுது? எப்பொழுது? இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் மரிக்க வேண்டும்? அவர் சிலுவையில் ஏன் ஆணி அடிக்கப்பட வேண்டும்? ஏன் அவர் தலையில் முள்முடி? ஏன் அவர் சிலுவையில் அறியப்பட வேண்டும்? ஏன் அவர் யூதாஸ் காட்டி கொடுத்தான்? ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் போய் கதறி அழுதார்? ஏன் அவர் 3 முறை அழுதார்? ஏன் அவர் ரத்தம் வியர்வையாய் பெருந்துளியாய் கீழே விழுந்துச்சு? இந்த ரகசியம் எல்லாம் நீ அறிஞ்சாதான் அந்த கோத்திரமாக பிரிந்திருக்க முடியும் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி. ஆமேனா? ஆமேனா? முதல்ல சமஸ்த இஸ்ரவேல், இப்போது 12 கோத்திரம். ஏன்னா தேவனுக்கு என்ன தேவைன்னா ஆலயம் தேவை. அந்த ஆலயம் எங்கே கட்டப்பட வேண்டும் என்றால் சீயோன் மலையில், எருசலேம் இருக்கக்கூடிய சீயோன் மலையில். இந்த 12 கோத்திரத்தில் எந்த கோத்திரத்துக்கு இந்த எருசலேம் தேவனுடைய ஆலயம் இருக்கக்கூடிய அந்த எருசலேம் சீட்டு விழுந்து கொடுக்கப்பட்டது என்றால் யூதா கோத்திரத்துக்கு. ஆமேனா? எந்த கோத்திரத்தின் கையில் இந்த எருசலேம் வந்துச்சு?
யூதா கோத்திரத்தின் கையில் எருசலேம் வந்துச்சு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்னா, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வருதுன்னா, யூதா கோத்திரத்தில் அந்த எருசலேமில் அந்த சியோன் மலையில் தேவாலயம் சாலமோனால் கட்டப்பட்டது. இதுதான் அவர் தங்குற வாசஸ்தலம். ஆமெனா. தேவனுக்கு என்ன தேவைன்னா, உன்னையும் என்னையும் குறித்து என்ன ஒரு அவருடைய நோக்கம்னா, ஏன் அவர் உனக்காக யுத்தம் பண்றாருன்னா, உன் உடம்பு அவருக்கு தேவை, உன் சரீரம் அவருக்கு தேவை, நீ அவருக்கு தேவை. இந்த உடல் தான் அவர் தங்குகிற ஆலயம். அப்படியானால் அங்கே எருசலேமில் சியோன் மலையில் கர்த்தர் தேவாலயத்தை கட்டினார். அது எந்த கோத்திரத்தில் கட்டினாரு? யூதா கோத்திரத்தில் தான் அந்த எருசலேம் இருக்குது. ஆமெனா. எடுத்து வாசிங்க சங்கீதங்களின் புத்தகம், சங்கீத புத்தகம் 68வது சங்கீதம், 68வது சங்கீதம், அதில் 78ஆம் சங்கீதம் நினைக்கிறேன். 78ஆம் சங்கீதம் 67ஆம் வசனம். வெரி குட். ஆமாம், 78ஆம் சங்கீதம் 67வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார், எப்ராயிம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். எதை தெரிந்து கொண்டார் அவர்? யூதா கோத்திரத்தை. சொல்லுங்க, எதை தெரிந்து கொண்டார்? எதை தெரிந்து கொண்டார்? இப்ப புரிஞ்சு போச்சா ஏன் யூதா கோத்திரம்? இந்த யூதனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தம்பியாகிய எனக்காக அவர் சிலுவையிலே பலியாகி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருப்பார். ஆமென். சிலுவையிலே பலியானது ஆசரிப்பு கூடாரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது தேவாலயம். ஆமெனா. அவர் தங்குகிற வாசஸ்தலம். ஆக யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சியோன் பர்வதத்தையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். எதை தெரிந்து கொண்டார்? ஏனென்றால் அந்த சியோன் மலையில் தேவனுடைய ஆலயம் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. ஆமெனா. இது வரைக்கும் ஓகேவா? இஸ்ரவேல் ஜனங்க எங்க இருந்தாங்க? எகிப்தில் இருந்தாங்க. வனாந்தரத்துக்கு வந்தாங்க. முழு இஸ்ரவேலர்களுக்காகவும் கர்த்தரே யுத்தம் பண்ணினார். வனாந்தரத்தில் யோர்தானுக்கு முன்பதாக அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பதாக 12 கோத்திரங்களாக பிரிந்தார்கள். ஆசரிப்பு கூடாரத்தின் சத்தியத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். கானான் தேசம் கிடைத்தது. ஆமெனா. கானான் தேசத்திலேயே யூதா கோத்திரத்தில் தேவாலயம் கட்டப்பட்டுச்சு. ஏன் யூதா கோத்திரத்தில் தேவாலயம் கட்டப்பட்டுச்சுன்னா, எருசலேமில் சியோன் மலையில் தேவாலயம் கட்டப்பட்டுச்சுன்னா, யூதா தன் சகோதரனுக்காக பலியாகிற அன்பு யூதாவுக்குள்ளே இருக்கிறது. சகோதர சிநேகம்தான் சபை. ஆமெனா. இந்த சகோதர சிநேகம், இந்த இரக்கம் தான் சபை. ஆமென் சொல்லுவோமா? இப்போ எருசலேமில் தேவாலயம் இருக்கிறது. கோத்திரம் ரெண்டா பிரிஞ்சு போச்சு. இஸ்ரவேல் தேசம் ரெண்டா பிரிஞ்சு போச்சு. 10 கோத்திரம் வேறொரு திசையில் போயிருச்சு. 2 கோத்திரம் யூதாவும் பென்யமீனும் மாத்திரம் யூதர்கள் என்கின்ற மனநிலையில் தனியாக இருக்கிறாங்க. இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு, இப்போ நல்லா கவனிக்க. அடுத்த ஸ்டெப்பு, இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம்னா, தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அவர் எனக்காக பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கிறிஸ்து இயேசுனுடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையும் அவருடைய நித்திய ராஜ்யத்தை குறித்த ஞானம் நமக்குள்ளே வந்துருச்சு. ஆமெனா. வந்ததும் இப்போ நமக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, இப்போ யோசபாத் என்கின்ற ஒரு ராஜா ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி ஆளுகை செய்து கொண்டிருந்த போது யோசபாத்துக்கு விரோதமாக, நல்லா கவனிக்கணும், ஏன்னா சத்துரு எப்பவுமே என்ன பண்ணுவான்னா, நமக்குள் ஏற்படுகிற இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க நினைப்பான். அதே போல தான் இது முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவலாக பார்க்கணும். யோசபாத் என்கின்ற ராஜா யூதேய தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த போது என்ன, அப்போ தேவாலயம் இருக்குது. ஆமெனா. நல்லா கவனிங்க. அப்படியே கோத்திரம் பிரிஞ்சு போச்சு. இப்போ ஆண்டவர் 10 கோத்திரம் தள்ளிட்டாரு. யூதா கோத்திரத்தை மாத்திரம் தெரிந்து கொண்டார். நல்லா புரிஞ்சுங்க. எகிப்தில் இருக்கும்போது முழு இஸ்ரவேல், கானானுக்குள்ள போகும்போது கோத்திரங்கள் பிரிந்திருக்க வேண்டும். இப்போ அந்த கோத்திரத்திலேயே 12 கோத்திரத்திலேயே யூதா கோத்திரத்தை மாத்திரம் தெரிந்து கொண்டு யூதா இருக்கக்கூடிய எருசலேமில் தேவாலயத்தை ஸ்தாபித்திருக்கிறார். ஆமெனா.
நம்மை கர்த்தர் விடுதலையாக்கின நோக்கம் என்ன நோக்கம்னா, அவர் தங்குகிற வாசஸ்தலம் நான் மறுரூபம் அடைய வேண்டும். ஆமேனா? இப்போ சாலமோனுடைய ஆட்சி காலத்திலேயே முதலாவது தேவாலயத்தை அவர் கட்டிட்டு எருசலேமை சுற்றி மதிலை எழுப்பினார். ஆக மதில் இருக்கிற பட்டணம், மதில் சூழ்ந்த பட்டணம் என்பது விலையேற பெற்ற பட்டணம், அது பொக்கிஷம் நிறைந்த பட்டணம். அங்கே மகிமை இருக்கிறது, அங்கே தேவாலயம் இருக்கிறது. ஆமேனா? சரி, கவனிக்க பார்க்கலாம். எல்லோரும் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ தேவாலயத்தை, அதாவது மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்துவை நம்மளாம் கவனிக்கணும். நம் பிதாவாகிய தேவனை தரிசிக்க வேண்டுமே ஆனால் மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆத்மா தரித்திருக்க வேண்டும். மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆத்மா தரித்து கொள்ள கூடாதபடிக்கு இந்த தேவாலயத்தை இடிக்கும்படியாய், இந்த தேவாலயத்தை கேப்சர் பண்ணும்படியாய் மோவாபும் அம்மோனும் சேயீர் மலை தேசத்தாரும் வந்து நிற்கிறார்கள். ஆவிக்குரிய ரீதியில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துனுடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக நாம் முயற்சி பண்ணும்போது சத்துரு வந்து என்ன பண்ணுவான்னா, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய மகிமையை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடாதபடிக்கு நமக்கு குறுக்க வந்து நிற்பான். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த நாட்களில் ராஜாக்கள் யுத்தம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஒருத்தரை கொள்ளையடிச்சுக்குவாங்க. ஒருத்தரை கொள்ளை. இப்போ யுத்தத்தில் இவன் ஜெயிச்சிட்டானாக்கா அவன் தேசத்தில் இருக்கிற மொத்தத்தை கொள்ளையடிச்சுன்னு வந்துடுவாங்க. ஆக இந்த 3 தேசத்தாரும், அம்மோன், மோவாப், சேயீர் மலை தேச ஏதோமியர்கள் எங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னா, யூதாவுக்கு விரோதமாக, யூதயா தேசத்தில் இருக்கக்கூடிய தேவாலயத்துக்கு விரோதமாக வந்து நிற்கிறார்கள். இப்போ யோசபாத்துக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. என்ன வந்துச்சு? பயம் வந்துருச்சு. பயம் வந்ததுமே யோசபாத் என்ன செஞ்சார்னா, உபவாசம் எடுத்தார். என்ன பண்ணாரு? உபவாசம் எடுத்தார். சொல்லுங்க, என்ன பண்ணாருங்க? ஆண்டவரே, இது பயங்கரமான சக்தியாக இருக்கிறது. 7 ஜாதிகளை ஈஸியாக அழிச்சிட்டோம். ஆனால் இந்த ஜாதிகள் அம்மோன், மோவாபு, சேயீர் மலை தேசத்தார் என்பது எங்கள் மாம்சத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். இவர்களை அழிக்க எங்களால் முடியல. யோசபாத்துக்கு கை கால்லாம் நடுங்குது, பயம் சூழ்ந்து கொண்டது. எல்லாம் கவனிங்க பார்க்கலாம். உங்களுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்து நிற்கும். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்களால் ஜெயங்கொள்ள கூடாதபடிக்கு ஒரு பயங்கரமான பிரச்சனை நிற்கும். வேற ஒன்றும் இல்லை. கர்த்தர் அந்த நேரத்திலே உங்களுக்காக யுத்தம் பண்ணணும்னா, யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. நீ அந்த நேரத்திலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் உபவாசம். நீ உபவாசம் எடுத்தனா, ஆண்டவரே, என்னால் இந்த அம்மோன், மோவாபு, சேயீர் மலை தேசத்தாரை ஜெயிக்க முடியாது. என்கிட்ட ஒரு பலனும் இல்லை. போஜனமே ஜீவன், போஜனமே வல்லமை. என்னால் என்கிட்ட ஒரு வல்லமை இல்லை. பலத்தினாலும் அல்ல, என் பலத்தினாலும் அல்ல, என் பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலேயே ஆகும்னு சொல்லி நம்ம தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கும்போது, உபவாசம் எடுக்கும்போது, நம்மை தாழ்த்தும் போது, நல்லா கவனிங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் தான் சொல்லிட்டேன், ஆவியிலையும் பார்க்கணும், எழுத்தின்படியும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டேன். உனக்கு பயம் வருதுன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்குது, உங்களால் அந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியலன்னு சொல்கிறத விட பயம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. என்ன, நம்ம மனுஷனுக்குள்ள பயம் வந்துருச்சுன்னா யாராலையுமே அதை வந்து கிளியர் பண்ணவே முடியாது. யோசபாத்துக்கும் அதே நிலைமை. ஏனென்றால் இவர்கள் வந்து எங்கே இருக்கிறாங்கன்னா, தேவாலயம் தான் இப்போ இவங்களுக்கு ஃபோக்கஸ். இந்த சாத்தானுடைய எண்ணம் என்னன்னா, எனக்குள் இருக்கக்கூடிய தேவாலயமாகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நான் தரித்து கொள்ளக்கூடாது. ஏன்னா பிதாவை நான் பார்க்கணும்னா என் மூஞ்சை நான் வெறுத்துட்டு, என் அசைவை நான் மறந்துட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் தேவாலயம். ஆக அந்த தேவாலயத்தை அழிக்கும்படிக்கு தான் இந்த 3 தேசத்தாரை வந்து நிற்கிறாங்க. எத்தனை சொல்றது புரிஞ்சுக்க முடியுது? ஸ்பிரிச்சுவலாக புரிஞ்சுக்க நல்லா. ஏன்னா அவருக்கு தேவை தேவாலயம், அவர் தங்குகிற வாசஸ்தலம். அப்போ நல்லா கவனிங்க, இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட பயம் சூழ்ந்து கொள்ளும்போது ஒரே ஒரு காரியம், நீ உபவாசம் பண்ணிப்பார். உபவாசம் பண்ணுறது என்னது? சில பேர் உபவாசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போவாங்க, இல்லாதெல்லாம் பண்ணுவாங்க. அதுலேயும் பார்த்தோன்னா, என்னங்க ரொம்ப டல்லாகிறீங்க, நாங்கள் ஃபாஸ்டிங், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி. நல்லா கவனிங்க, யோசபாத்துக்கு பயம் சூழ்ந்து கொண்டது. தேசத்தை அழித்து, தேசத்தை கொள்ளையடித்து, இவங்க தேவாலயத்தெல்லாம் தீக்கிரையாக்கும்படியாக வந்து நிற்கிறான்.
அப்ப எனக்குள்ள உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நிலைத்திருக்க வேண்டுமே. ஆனால் எந்த ஒரு மனுஷன் ஃபாஸ்டிங் 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 விழுந்து கிடக்கிறானோ அவனுக்கு வரக்கூடிய ரிவில்லாம் வேற மாதிரி இருக்கும். வேத ஆராய்ச்சியாளர் தெளிவாக கண்டுபிடிச்சி, வேத வல்லுநர்கள், நம்முடைய பிதாக்கள், பரிசுத்தவான்கள் எல்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த நேரத்தில் உயிர்த்தெழுந்த ஆசரிப்பு கூடாரம் என்பது சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, அது கானானுக்குள்ளே நுழையும் போது வந்த அனுபவம். ஆமேனா? அது இஸ்ரவேலுடைய 12 கோத்திரம். அடுத்தது யூதா. இயேசு கிறிஸ்து என் சகோதரன், இயேசு கிறிஸ்து என் அண்ணன், என் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதா எங்கள் அப்பா என்கிற வெளிச்சம் உள்ள வந்து எனக்குள்ள இருக்கிற தேவாலயமாகிய அன்றியும் அந்தபடி முந்தின நடக்கைகளுக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற இந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு நம் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே, அதுதான் தேவாலயம். எத்தனை பேர் சொல்றது புரிஞ்சு போச்சு? இப்போ உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணணும்னா இந்த விசுவாச போராட்டம் பயங்கரமா வரும். பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். நியாயப்பரமான சுயநீதி நம்மை அச்சுறுத்தும். அந்த நேரத்தில் எந்த மனுஷன், எந்த ஒரு கிறிஸ்தவன் உபவாசம் பண்ணா நல்லா பைபிளை தியானம் பண்ணி அந்த பைபிள் தியானத்தோட கர்த்தரை நோக்கி நீ பார்ப்பனா கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். உனக்காக யுத்தம் பண்றது மாத்திரமல்ல, கொள்ளை பொருளை பங்கிட வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை குறித்த ரகசியங்களை கொள்ளை பொருளாக கொடுத்து வீட்டில் இருந்த ஸ்திரீ கொள்ளை பொருளை பங்கிட்டாள். ஆமென் சொல்லாமா? எத்தனை புரிஞ்சு போச்சு? 2 பேருக்குமே நான் கொண்டு வருகிறேன், என் கர்த்தர் என்னை காப்பாற்றுவாராக. உங்க கண் முன்னாடி பயந்து கை கால் நடுங்கக்கூடிய, ஐயோ என் எதிர்காலம் என்னாகும், என் பிள்ளையுடைய வாழ்க்கை என்னாகும், என்னுடைய பிஸ்னஸ் என்னாகும், என்னுடைய வீடு என்னாகும், நான் வீடு கட்டி முடிப்பேனா, ஏதோ ஒரு பயங்கள் உன்னை சூழ்ந்து கொள்ளுகிறதா? அப்பா என் காரியத்தை உங்களுடைய கர்த்தரை ஒப்புக்கொடுன்னு உபவாசம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் பண்ணுறது மட்டும் பெருசு இல்லை, உன்னை ஆண்டவர் கொள்ளை பொருளாய் ஆசீர்வதிப்பார். உபவாசத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஆமேனா? இப்போதான் நான் செய்தியை ஸ்டார்ட் பண்ண போறேன், எவ்வளோ நேரம் முடிப்பேனே தெரியாது. ஆமேனா? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உபவாசத்துக்கு அவ்வளவு பெரிய பவர். என்னன்னா, நீ எப்பெல்லாம் பயப்படுறியோ அப்ப அவர் நோக்கி கூப்பிடு. 34 சங்கீதம் 4 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 34:4. நான் கர்த்தரை தேடினேன். சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ? பயம் வருகிற நேரத்தில். சகோதரனே சகோதரியே, ஏதோ ஒரு பயம் உங்களை ஆழ்த்துகிறதா, உங்களை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறதா, உங்களை சிறையாக்கி வைத்திருந்தா பயம். பயம்தான் தேவனையும் நம்மை விட்டு பிரித்த பயங்கரம். வாசிப்பாங்க தொடர்ந்து. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இப்ப யாரை தேடுற? பாருங்க, பிரச்சனை வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. அந்த நேரத்தில் கர்த்தரை தேடு. அந்த நேரத்தில் கர்த்தரை தேடுவது என்றால் என்ன? உபவாசம். நீங்க சாப்பிடாம நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனோடு கொண்டு நெருங்க வேண்டும். இப்போ ஆவிக்குரிய ரீதியில கிறிஸ்து இயேசுவை நான் தரித்து கொள்ள வேண்டும். பழைய பாவ மனுஷனும் கலைந்து போட்டு நம்முடைய இருதயத்தில் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளை கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்ப நம்முடைய இருதயத்தில் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்ள வேண்டும். இந்த பழைய மனுஷனை கலைந்து போட்டிருக்க வேண்டும். அப்படி கலைந்து போட்டு கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்துக்குள் தரித்து கொள்ள முடியாதபடிக்கு தடைகள் இந்த அம்மோன் மோவாபு சேயீர் வந்து நிற்பான். அந்த நேரத்தில் உபவாசம் 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 உபவாசம்னு யாரெல்லாம் போனீங்களோ அவங்க கொள்ளை பொருளாய் வெளிப்பாடுகள். கொள்ளை என்பது வெளிப்பாடு. ஆமெனா? பெராக்காவிலே ஒன்று கூடி அவர்கள் நேர தேவாலயத்துக்கு வந்தார்கள். புரிஞ்சு போச்சா? ஹைலைட். இதுதான் நம்முடைய வாக்குத்தத்தம். ஆக உபவாசத்துல மட்டும்தான் கொள்ளை பொருளை, தேவனை பற்றின ரகசியங்களை உள்ளே கொண்டு போய் உன் ஆத்மாவுக்குள்ள ஒரு நீதியை கொடுத்து கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டிருக்க முடியும். ஏன்னா தேவன் தங்குற வாசஸ்தலமே
உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, அவரை நீ தரித்து கொண்டால் உனக்குள்ளே தேவன் வாசமாய் இருக்கிறார். ஆக எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி மீட்டு நமக்காக யுத்தம் பண்ணக்கூடிய தேவன் நமக்கு உண்டு. கடகன்னு திருப்பிங்க 2 நாளாகமத்தின் புத்தகம் ஒரு சில முக்கியமான வசனம் மட்டும் வாசனை முடிக்க போறோம். இந்த சம்பவத்தில் 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தில் வாசிங்க பார்க்கலாம். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்னோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கும் அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உனக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்போது யோசபாத் பயந்து, யோசபாத்துக்கு எப்படி பயம் வந்துச்சு அப்படின்னா, என்ன எங்கேதியில இருக்கிறான், ஆசாசோன் தாமாரிலே இருக்கிறான். இந்த ஆசாசோன் தாமார் என்றால் என்ன அர்த்தம்னா, டிவைடிங் த டேட் பாம். அதாவது வந்து பனை மரம், அதாவது பேரிச்சை மரத்தை பிரி என்று அர்த்தம். பேரிச்சை என்றால் நீதி என்று அர்த்தம். நீதி எது? நமக்காக பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கின நாம் கர்த்தருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதுதான் தேவ நீதி. இங்க சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? இவர்கள் எங்கேதி, ஃபவுண்டைன் ஆஃப் த கிட். எங்கேதி என்றால் சிறு பிள்ளையின் நீரூற்று. இந்த நீரூற்று என்பது பிதாவாகிய தேவனை காண்பிக்கிறது. அப்போ இந்த 3 தேசத்தாரை வந்து எங்கே அசைக்க பார்க்கறானா, இவன் பயங்கர டேஞ்சரஸ், இவனை ஜெயிக்கவே முடியாது, இவன் பயங்கர ஃப்ளஷ். ஆசாசோன் தாமார் என்பது பேரிச்சையை பிரித்து விடு, டிவைடிங் த பாம், டேட் பாம். அப்போ தேவாலயத்தை இடிக்கிறதுக்கு வந்துக்கிறான்றது யோசபாத்து தெரிஞ்சு போச்சு. தேவாலயம் தான் கான்செப்ட் இந்த பேய்க்கு, இந்த சத்துருவுக்கு. உனக்குள்ள பயம் வந்துருச்சு. இப்ப பயம் வரும்போது அப்போது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசம் கூறுவித்தான். யூதாவெங்க என்ன கூறினாருங்க? உபவாசம். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன கூறினாரு? உபவாசம் கூறினார். எல்லாரும் வந்து உபவாசம் பண்ணி உட்காந்துக்கிறாங்க. நல்லா கவனிங்க, எப்போதெல்லாம் உங்களுக்கு பயம் வருதோ அப்பெல்லாம் என்ன பண்ணுங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? உபவாசம் பண்ணுங்க. என்ன உங்க மனசு உபவாசம் பண்ணும்போது என்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். என்கிட்ட சொல்லிட்டு உபவாசம் பண்றது உங்களுக்கு நல்லது. சகோதரிகள், என்னுடைய மனைவி கிட்ட சொல்லுங்க, நான் உபவாசம் பண்ண போறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நம்ம உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு பயம் வரும்போதெல்லாம் ஏசப்பா சமூகத்துக்கு உபவாசத்துக்கு போங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் எல்லாரும் தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி காத்திருக்கிற வேளையில அங்கே பார்த்தீங்கன்னா யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரில் ஒரு லேவியன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து 15ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. அவ்வளவுதான். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஆமென் சொல்லுங்க. நீ பயப்படுறிய பயம், சகோதரனே சகோதரியே, நீ பயப்படுறிய ஏதோ ஒரு பயம், அந்த பயத்துக்கு முன்னாடி நிற்கவே முடியாது உன்னால. நீ உபவாசம் பண்ணு தேவ சமூகத்துக்கு போய். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, யுத்தம் உங்களுடையது அல்ல. சொல்லுங்க, யுத்தம் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது, தேவனுடையது, என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினுடையது. அப்போ நீ உபவாசித்திருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணாருனாக்க ஒரு பயங்கரமான ஒரு யுத்தத்தை கர்த்தரே செய்ய ஆரம்பித்தார். இந்த 3 ஜாதிகள் வந்து அவர்களுக்கு விரோதமாக நின்ற போது ஒருவரை ஒருவர் கை கலக்க பண்ணினார். கர்த்தர் யோசபாத்துக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் இந்த அம்மோன், மோவாபு, சேயீர் மலை தேசத்தாரை ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் அப்படியே அவர்கள் வெட்டி கொண்டு செத்தார்கள். யோசபாத்தும் அவருடைய படை வீரர்களும் அவருடைய இராணுவமும் என்ன பண்ணுச்சுன்னா தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். போர்க்களத்தில் தேவனை துதித்து பாடக்கூடிய பாடகரை நிறுத்தி எக்காலம் ஊதி நல்ல ஆண்டவரை பாடி துதிச்சாங்க.
அவங்க சத்துருக்களை கர்த்தர் ஒருவர் கையில ஒருவர் வெட்டுண்டு விழும்படி தேவன் செய்தார். ஆமென் சொல்லுங்க. நீங்க உபவாசித்து தேவ சமூகத்தில் நல்ல பாடலை பாடி அவரை துதிச்சு ஆராதனை பண்ணும்போது இந்த சத்துருக்களை கர்த்தரே யுத்தம் பண்ணி, ஆமென் சொல்லுங்க, உனக்கு விரோதமாய் யாரெல்லாம் எழும்புனாங்களோ, யாரெல்லாம் உங்களை பயமுறுத்துறாங்களோ, அந்த சத்துருக்களை கர்த்தரே ஒருவர் கை கலக்க பண்ணி ஒரு பயங்கரமான சேதத்துக்குள்ளாக கர்த்தர் அங்கே கொண்டு போவார். ஆமேனா, ஆமேனா. இப்போ இஸ்ரவேல் அடுத்தது 12 கோத்திரம், அதுல இருந்து யூதா கோத்திரம், 12 கோத்திரத்துல ஆசரிப்பு கூடாரம் யூதா கோத்திரத்துல மாத்திரமே என்ன நிக்குது, தேவாலயம் மிஞ்சி நிக்குது. இப்போ இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இவங்க போயிட்டு யூதா கோத்திரத்தார் போயிட்டு 3 நாளா கொள்ளையடிச்சாங்க அந்த பாளையத்தை. அவங்க என்ன அந்த நாட்களில் பாங்க யுத்தத்துக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, அவங்க காதலை பார்த்து நல்ல தங்க நகைகள்லாம் அணிஞ்சிருப்பாங்க, நாங்களாம் கம்பீரமாக யுத்தத்துக்கு போகிறோன்னு. யூதா புத்திரத்தார், இந்த யூதா கோத்திரத்தார் யோசபாத்தவன் ஜனங்களும் போய் 3 நாளாக கொள்ளையடிச்சாங்க. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உபவாசம் பண்ணனா உனக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென். 3 நாளா கொள்ளையடிச்சு 4வது நாள்ல பெராக்கா என்கின்ற இந்த இடத்துல ஒன்று கூடி தேவனை நல்லா ஸ்தோத்தரித்தார்கள், தேவனை பாடி துதித்தார்கள். வாசிக்க பார்க்கலாம் 25 வாசிக்க பார்க்கலாம். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருளும் பிரேதங்களில் உறிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியா இருந்தது. ஆமென் சொல்லுங்க. நீ உபவாசித்து பாரு, உன் குடும்ப பிரச்சனைகள், உன் போராட்டங்கள், உன் கண்ணீர், உன் வறுமை, உன் கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து தேவன் உனக்கு கொள்ளை பொருளாய் உன் வீட்டை ஆசீர்வதிக்க வல்லமை உடையவர். ஆமெனா. நீ உபவாசித்து இருந்து பார், தேவ சமூகத்தில் தேவனை பற்றின, கிறிஸ்துவை பற்றின ரகசியங்களை கொள்ளையடிச்சு ஆமென், உன் ஆத்மாவில் ஒரு பெரிய பலன் வந்துவிடும். அப்போ உனக்குள்ள தேவாலயமாகிய கிறிஸ்து இயேசு நிலைத்திருப்பார். ஆமெனா. உனக்குள்ள உயிர் தேர்ந்த இயேசு கிறிஸ்து நீ தரித்துக் கொள்ளுவாய். இந்த பழைய மனுஷனை கலைந்து போட்டு, ஏன்னா தேவனை பற்றின ரகசியங்கள் எவ்வளவு நீ அறியறியோ அதுதான் உன் ஆத்மாவுக்கு பலன். அவங்க என்ன தெரியும் பண்ணாங்க, வாசி பார்க்கலாம். 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள்? 28 வாசிக்கும் நேரம் இல்லை. அவர்கள் தம்புருகளோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? எங்க வந்தாங்க? ஏன் ஆலயத்துக்கு வந்தாங்க தெரியுதா? இவன் ஆசாசோன் தாமாரில் வந்து நிற்கும் போதே யோசபாத்துக்கு தெரிஞ்சு போச்சு, தேவாலயத்தை தான் கெடுக்க வந்திருக்கிறான். இன்னைக்கு எத்தனை பேருக்கு பயம்? நியாயப்பிரமாணம் நமக்குள்ள சுயநீதி இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள பயம் சூண்டு கொண்டே இருக்கும். அந்த பயம் நம்மை விட்டு வெளியே போக வேண்டுமே ஆனால் நமக்கு என்ன தேவை என்றால் உபவாசம். உங்க வாழ்க்கையில நல்லா கவனிங்க, உங்களை அழிக்கிறதுக்காக, இந்த பழைய மனுஷனை அழிக்கிறதுக்காக, அதான் சொல்ற உபவாசம் எடுக்கிறதுக்கு எதுக்குன்னா இந்த பழைய மனுஷனை அழிக்கணும். புதிய மனுஷன், புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன், உயிர் தேர்ந்த இயேசு கிறிஸ்து நீ தரித்து கொள்ள வேண்டும். இந்த அனுபவத்துக்காக நீ உபவாசித்திருந்தா மட்டும்தான் உனக்குள்ள இந்த தேவாலயம் ஸ்டாண்டர்டா நிற்கும். அப்போ உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர். ஆமென் சொல்லுவோமா? சரி. காலப்போக்கில் என்ன நடந்துச்சுன்னா இந்த முதலாவது தேவாலயம் அழிக்கப்பட்டாயிற்று. ஏனென்றால் இது ஒரு ராஜாவால, ஒரு பெரிய ராஜ்யத்தால கட்டப்பட்டது. ஆமெனா. எந்த ராஜாவால? யூதாவின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலம் தாவீதால முன்குறிக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோனால் கட்டப்பட்டது. ஆனால் தேவன் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் தனி மனித விசுவாசம். இந்த ஆலயம் அழிக்கப்பட்டாயிற்று. ஏன் அழிக்கப்பட்டது என்றால், ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் காலத்தில் அப்போஸ்தலர் எல்லாரும் ஒன்று கூடி ஜெபித்து நல்ல தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதனால சபை கட்டப்பட்டுச்சு. பின் நாட்களில் இந்த அப்போஸ்தலர் சபை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரோமன் கேத்தலிக்கில் போயிட்டு இந்த உபதேசங்கள்லாம் கட்டிழந்து மதில் இடிந்து இந்த தேவாலயம் உயிர் தேர்ந்த இயேசு கிறிஸ்துவின் ரகசியங்கள் வெளிப்படாமல் போயிற்று. இப்போ ஆண்டவருக்கு என்ன தேவைன்னா, ஏதோ ஒரு டினாமினேஷன் அல்ல, ஏதோ ஒரு ஸ்தாபனம் அல்ல, ஒரு தனி மனிதனால மாத்திரமே 2ஆம் தேவாலயம் கட்ட முடியும். தனி மனிதனுடைய 2ஆம் தேவாலயத்தையும், அந்த 2வது தேவாலயம் கட்டப்பட்டாலே சுத்தி அலங்கம் கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆமெனா.
நல்லா புரிஞ்சுக்குங்க. தனி மனித ஆண்டவர் தனியே ஒரு மனுஷனை அழைச்சி அந்த இடிக்கப்பட்ட அந்த தேவாலயம், முதலாவது தேவாலயம் இடிக்கப்பட்டாயிற்று. இரண்டாம் தேவாலயம் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். அப்படியானால் அப்போஸ்தலர் கால அந்த சபையை பார்க்கிலும் இந்த கடைசி கால சபை பயங்கர மகிமையா இருக்கும். இது மரணத்தை காணாமல் மகிமை அடைய போகிறது. அப்படியானால் ஒரு தனி மனித, எப்படி கோரேஸ் என்கின்ற ஒரு புறஜாதி மனிதனை, ஏன்னா முதலாவது தேவாலயம் நேபுகாத் நேச்சார் வந்து அதை அழித்து விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை தேவாலயத்தையும் அந்த மதில்களையும் இடித்து மொத்தம் தரைமட்டமாக்கி விட்டு போய்விட்டான். இரண்டாம் தேவாலயம் கட்டும்போது கர்த்தர் யாரை கொண்டு கட்டினார் என்றால் இந்த கோரேஸ் என்கின்ற ஒரு புறஜாதி பெர்சியாவினுடைய அந்த மனிதனை கொண்டு தேவாலயத்தை கட்டினார். ஆமெனா. 44ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இந்த கோரேசை குறித்து ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக தனி மனிதனை குறித்து பேசுவதை பார்க்கிறோம். 44:28 வாசிக்கலாம். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படும் என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் அப்படின்னு சொல்றார். எல்லாம் கவனிங்க. முதலாவது தேவாலயம் என்ன? தேவன் நம்மை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்ததுக்கான காரணமே உன் சரீரமே நான் தங்குகிற ஆலயம், நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும், இந்த தேவாலயம் எனக்கு வேணும். அப்போ கர்த்தர் உனக்காக எப்பொழுது யுத்தம் பண்ணினார் என்றால், சமஸ்த இஸ்ரவேல் இருக்கும்போது நீ சும்மா இரு. கோத்திரங்கள் பிரிந்திருக்கும் போது ஆசரிப்பு கூடாரம், கிறிஸ்து ஏன் மரிக்க வேண்டும் என்ற ரகசியம் வெளிப்படணும். அதிலிருந்து யூதா கோத்திரத்தை தனியே பிரித்து தேவாலயத்தை கொடுத்தார், காத்தார். இப்போ அதிலிருந்து தனியா பிரிந்து இரண்டாம் தேவாலயம் கட்டப்படுறது எதுல தெரியுமா? எதுல தெரியுமா? நல்லா கவனிச்சுங்க. கோரேஸ் என்கின்ற பெர்சியாவின் ராஜா வந்து பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போய் கிடந்த ஜனங்களை, யார் யாரெல்லாம் இஸ்ரவேலின் தேவனுக்கு தேவாலயம் கட்டப்படுறது எழுப்புதல் வருதோ நீங்க போய் கட்டிங்கடான்னு சொல்லிட்டு தனி மனிதனை கொண்டு தேவாலயத்தை கட்ட வைத்தார். எந்த ஒரு டினாமினேஷனோ எந்த ஒரு ஸ்தாபனமோ, நான் இந்த 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 ஸ்தாபனத்தில் இருக்கிற அந்த ஸ்தாபனம் அதெல்லாம் அந்த உபதேசம் எல்லாம் பூர்ண உபதேசம் அல்ல. ஒரு தனி மனிதனை வேறு பிரித்து இந்த கோரேசுக்கு என்ன, இந்த 45ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவன் என்ன செய்வானாம்? நான் இது நீங்க வீட்ல போய் ஃபுல்லா வாசிங்க. 45ஆம் அதிகாரம் பயங்கர மகிமையான ரகசியங்கள் இருக்கும். வாசிமா. நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளெல்லாம் செவ்வைப்படுத்துவேன், அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடைய உள்ள கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலை ஆக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த கோரேஸ் என்கின்ற ஒரு புறஜாதி ராஜாவை நான் எழுப்பி நீ போய் இரண்டாம் தேவாலயத்தை கட்டு. முந்தின தேவாலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின தேவாலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். ஏனென்றால் தனி மனித விசுவாசத்தை தேவன் நோக்குகிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆக இந்த உபதேசங்களை எல்லாம் ஒரு தனி மனிதனால, எந்த ஒரு டினாமினேஷனாலும் எந்த ஒரு சர்ச் ஸ்தாபனத்தினாலும் முடியாது. ஆமெனா. இப்ப கூட நாம பாஸ்டரோட ஐக்கியமா இருக்கிறோம். அவங்க சொல்ற இன்னைக்கு வரைக்கும் சொல்ற ஒரே வரைக்கும் நம்ம உபதேசத்தில் நம்ம ஐக்கியம், அவ்வளவுதான். ஆமெனா. ஆமெனா. கர்த்தர் நமக்கு நல்லவர், போதுமானவர். இந்த கோரேஸ் ஏறக்குறைய கோரேஸ் வரத்துக்கு முன்பதாகவே ஏறக்குறைய 200 வருஷத்துக்கு முன்பு தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுது, பிந்தின ஆலயத்தை கட்ட வேண்டும். அந்த பிந்தின ஆலயத்தை கட்டுவதற்கு பயங்கரமான சத்துருக்களுடைய போராட்டம் இருக்கும். தேவாலயம் அஸ்திவாரம் போடப்பட்டு அப்படியே அங்கே அங்கே ஸ்டாப் பண்ணப்படும். ஏன்னா எஸ்ராவின் புத்தகத்தில் இந்த கோரேஸ் எப்படி இதை கட்டளை இருக்கிறது என்பதை பார்க்கலாம். எஸ்ராவின் புத்தகம் 1ஆவது அதிகாரத்தில் 1 வாசிங்க பார்க்கலாம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன்
பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படிக்கு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? இந்த இரண்டாம் தேவாலயத்தை கட்டும்படிக்கு கவனிங்க, தேவன் உனக்காக யுத்தம் பண்ணதுக்கான காரணமே, இந்த யூதா கோத்திரத்து சிங்கம் யுத்தம் பண்ணதுக்கான காரணமே எதுக்காகனா, நீ அவருக்காக, அவர் தங்குகிற ஆலயமாக உன் சரீரத்தை நீ அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப இந்த கோரேசுக்கு ஆண்டவர் கட்டளையிட்ட உடனே அவர் கட்டளை பாருங்க, அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோட அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனுக்கு கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன் என்று ஒரு புறஜாதியான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க, எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இங்கே புறஜாதியாராகிய நம்மை பார்த்து ஆலயத்தை கட்டுங்கள், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவிலே பலப்படுங்கள், இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி செருபாபேலையும் யோசுவா என்கின்ற பிரதான ஆசாரியனையும் கொண்டு இரண்டாம் தேவாலயத்தை கட்டி முடித்தார். ஆமெனா? அங்கே பொக்கிஷம் இருக்கிறது, தேவாலயம் இருக்கிறது. இந்த தேவாலயம் என்பது உயிர்த்தெழுந்த மகிமையடைந்த இயேசு கிறிஸ்து. ஆமென். தேவாலயத்தை பற்றின ரகசியங்களை நிறைய பார்த்திருக்கிறோம், அதில் அப்படியே கம்பேர் பண்ணிக்கங்க. இப்போ அந்த தேவாலயத்தினுடைய அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மகிமை நிறைந்தவர், அவர் தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த தேவாலயம் மகிமையானது என்று சொன்னால், தனி மனிதனாகிய ஒரு நெகேமியாவை கொண்டு அதுக்கு அலங்கத்தை தேவன் கட்டினார். இந்த தனி மனித இந்த நெகேமியா எருசலேமில் இருக்கிற தேவாலயம் இருக்கிறது, ஆனால் எருசலேமில் அலங்கம் இல்லை. அந்த அலங்கம், அதனுடைய மதில் இடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டிருக்குது என்று கேள்விப்பட்டதும் அவர் உபவாசித்து, எல்லாரும் சொல்லுங்க, உபவாசத்தினால மட்டும்தான் மறுபடியுமாக இந்த மகிமையின் ஆலயத்தை நாம் கட்ட முடியும். அவர் என்ன செய்தார் பாருங்கள், அலங்கத்தையும் கட்ட முடியும். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நெகேமியாவின் புத்தகத்தில் அவர் உபவாசித்ததை அங்கே வேதம் நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். நெகேமியா புத்தகம் 1வது அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். 4வது வசனம் வாசிங்க. இந்த வார்த்தைகளை கேட்டபோது எந்த வார்த்தை? சரி, 3வது வசனம் வாசி. அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். நல்ல கவனிங்க, எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்கிறார்கள். நல்ல கவனிங்க, அலங்கம் என்பது ரட்சிப்பும். ஆமென். அலங்கம் என்பது ரட்சிப்பும், வாசல் என்பது துதியும். இதை நம்ம பல முறை பார்த்துட்டோம், மைண்டில் வச்சுங்க. ஏனென்றால் அங்கே தேவாலயம் இருக்கிறது, சீயோன் மலையிலே தேவாலயம் இருக்கிறது. அவர்கள் செருபாபேலும் யோசுவாவுடைய தலைமையில் வந்து கட்டிவிட்டார்கள். ஆனால் சுத்தி அலங்கம் இல்லை, மதில் இடிந்திருக்கிறது, சத்துரு உள்ள வரான். கவனிங்க, சத்துரு உள்ள வரான், தேவையில்லாத பிரச்சனைகள் உள்ளே வருகிறது. உன் வீட்டுக்குள்ள, நல்ல கவனிங்க, உன் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை உள்ள வருது. அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? வாசிங்க 4வது வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. கவனிங்க பார்க்கலாம். ஏன்னா அங்கே தேவாலயம் இருந்துச்சுன்னா அலங்கம் இருக்கணும், அதுதான் மதில் சூழ்ந்த பட்டணம். ஏனென்றால் எந்த பட்டணம் மதில் சூழ்ந்த பட்டணம் என்றால் பொக்கிஷம், உன்னதமான மகிமையான பொருள் இருக்குமேனால் அது சுத்தி அலங்கம் இருக்க வேண்டும். அப்படியானால் நீ அலங்கம் கட்டப்பட வேண்டுமேயானால் உபதேசம், டாக்டரின் எடுக்கணும். டாக்டரின், ரட்சிப்பின் பூரணம் உனக்கு வெளிப்பட வேண்டுமேனால் அழுகை, கண்ணீர். நீ தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு மகிமை என் தேவனுக்கு அல்லவா, ஆண்டவரே நான் அசைகிறேனே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அசைவிலும் கண்ணீர் விட்டு அழுது மன்றாடி உபவாசித்து தேவன் பரலோகத்தின் தேவன் நோக்கி மன்றாடி கொண்டிருப்பாய். அப்போ மட்டும்தான் நீ மதிலை கட்ட முடியும். இப்போ மதிலை கட்டுறதுக்கு வராரு. மதிலை கட்டுறதுக்கு வந்த இந்த மதில் எப்பொழுது கட்ட முடியும்? இந்த மதில்னா என்ன? இந்த நெகேமியா மதிலை கட்டி, அலங்கத்தை கட்டி 12 வாசல்களை மறுபடியும் புதுப்பிக்கிறார். அதை பிரதிஷ்டை பண்ண வேண்டும். எத்தனை வாசல்? என்ன வாசல் சொல்லுங்க பார்க்கலாம். ஆட்டு வாசல், மீன் வாசல், பழைய வாசல், எப்ராஹிம் வாசல், அப்புறம் பள்ளத்தாக்கின் வாசல், குப்பைமேட்டு வாசல், ஊருணி வாசல், அப்புறம் தண்ணீர் வாசல், அப்புறம் காவல் வீட்டின் வாசல், 9வது காவல் வீட்டின் வாசல், 10வது குதிரை வாசல், 11 கிழக்கு வாசல், 12 மிப்காத் என்னும் வாசல்.
இந்த 12 வாசலையும் கட்டி அலங்கத்தை கட்டி இந்த அலங்கத்தில் 12 வாசலுக்கும் பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும். அப்பதான் தேவனுடைய மகிமை அங்கே தங்கும். ஆமேனா? இந்த 2ஆம் தேவாலயம் கட்டப்படும். நல்லா கவனிக்கணும். முதல்ல சமஸ்த இஸ்ரவேலுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். அடுத்தது இஸ்ரவேலின் 12 கோத்திரத்துக்காக யுத்தம் பண்ணினார். அடுத்தது யூதா கோத்திரத்துக்காக யுத்தம் பண்ணினார். அது முதலாவது தேவாலயம். ஆனால் இந்த 2ஆம் தேவாலயம் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும்னா, இந்த ஆலயத்தை நீங்கள் கட்டி முடிக்கணும்னா, இந்த அலங்கத்தை கட்டி முடிக்கணும்னா இப்போ என்ன வழி? நல்லா கவனி. முதல்ல தேவன் யுத்தம் பண்ணார். அப்போ முழுக்க யாரை பார்த்தாரு சொல்லுங்க? இஸ்ரவேல். சொல்லுங்க, இஸ்ரவேலை பார்த்தாருன்னா யுத்தம் பண்ணுவார். அடுத்தது இஸ்ரவேலினுடைய 12 கோத்திரத்தை பார்த்தார், யுத்தம் பண்ணினார். பார்த்தோமா? யோசுவாவை கொண்டு என்ன பண்ணாரு? யுத்தம் பண்ணார். அடுத்தது யூதா கோத்திரத்தை தனியே பிரித்து பார்த்தாரு, தேவாலயத்துக்காக யுத்தம் பண்ணினார். ஆமேனா? அந்த தேவாலயம் அழிஞ்சு போச்சு. ஏனென்றால் அது ஒரு பெரிய ராஜாவுடைய பராக்கிரமம் கட்டப்பட்டது. ஆனால் தேவனுக்கு தேவை விசுவாசம். ஒரு புறஜாதி, ஒரு தனி மனிதனை கொண்டு தேவாலயத்தை கட்டி அலங்கத்தை கட்ட வேண்டும். அப்போ 2ஆம் தேவாலயம் மகிமையின் தேவாலயம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். இப்போ கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணணும்னா நீ அழுது புலம்பி மன்றாடி உபவாசித்து துக்கித்து தேவ சமூகத்துக்கு நீ போனால் மட்டும்தான் அலங்கத்தை கட்ட முடியும். இந்த அலங்கத்தை கட்டுறது எப்படின்னா குடும்பம். என்னது? குடும்பம். சொல்லுங்க, என்னது? இப்போ தேவன் எதை பார்க்குறாரு? இப்போ முதல்ல இஸ்ரவேல் ஓகே. அடுத்தது இஸ்ரவேலுடைய 12 கோத்திரம், ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி 12 கோத்திரம். அடுத்தது தேவாலயம், அங்கே யூதா. அந்த தேவாலயம் அழிந்து விட்டது. 2ஆம் தேவாலயம் விசுவாசத்தில் கட்டப்பட வேண்டும். இப்போ ஆண்டவர் 2ஆம் தேவாலயம் கட்டப்பட்டு நீ அலங்கத்தை கட்ட வேண்டுமே ஆனால் உன் குடும்பம் கட்டப்பட்டு இருக்க வேண்டும். யார் வருகைக்கு போவாங்க? நானும் அழுத்தி படித்து சொல்கிறேன். யாரும் குடும்பத்து மேலே பாரப்படுற மாதிரி தெரியல. இப்போ கவனிங்க. இப்போ நெகேமியா அலங்கத்தை கட்டுகிறார். அலங்கத்தை கட்டுறாங்கன்னு கேள்விப்பட்டதும் சன்பல்லாத்தும் தொபியாவும் கேஷேமும் அரபியரும் மோவாபியரும் அஸ்தோத்தியரும் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. பயங்கரமான வஞ்சகத்தின் ஆவிகள். இதெல்லாம் படித்து பக்காவாக தெளிவாக நோட்ஸ் இருக்குது உங்களுக்கு. வீட்டில் போய் படிச்சுட்டு அலறுங்க. அழுது துக்கித்து உபவாசித்து தேவ சமூகத்தில் மன்றாடி நின்று பண்ணால் மட்டும்தான் நீ அலங்கத்தை கட்டி வாசல்களை வைத்து பிரதிஷ்டை பண்ண முடியும். இந்த இடத்துல கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவது எப்பொழுது என்றால் உன் குடும்பத்து மேலே உனக்கு பாரம் வந்துச்சுன்னா கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். இப்போ கடகன்னு வாசித்து காட்டுறேன். 4ஆம் அதிகாரம் நெகேமியாவின் புத்தகம் 7ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். நெகேமியா 4:7. எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்து ஏறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைக்கப்பட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். சில வேலைகளில் உங்களை பார்த்தாவே சில பேர் எரிச்சல் வரும். கவனிங்க. சில வேலைகளில் உங்கள் வளர்ச்சியை பார்த்தால் உங்கள் குடும்பம் நல்லா வளர்ந்துருக்கும், சக்கரமே சூனியம் பண்ணி விட்டுருவான். உபவாசம் பண்ணு, அழு, ஆண்டவரே கிருபையா இறங்கும்னு சொல்லி. ஏன்னா இந்த சன்பல்லாத்து தொபியா கேஷேம் அரபியர் அம்மோனியர் இந்த அஸ்தோத்தியர் இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்லாம் கொடூரமான வஞ்சகத்தின் ஆவிகள். இப்போ நல்லா கவனிக்கணும். அதுதான் நான் ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தேன். உங்களுக்கு புரிய வைக்கிறதுலங்காட்டியும் போயிடுது எனக்கு. சரி, புரிந்து கொள்ளுங்க. தேவன் நம்மை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கந்தே நோக்கம் என்ன? அவர் தங்குற ஆலயமாய் நம்மை மாற்றுவதற்கு மகிமைப்படணும், நம்ம மகிமை அடையணும். இந்த மகிமைக்காக அவரே யுத்தம் பண்ணுகிறார். இதை தான் நம்ம பார்த்துங்கிறோம். ஆமேனா? இந்த மகிமையின் சரீரத்துக்காக, இந்த மகிமையின் ஆலயத்துக்காக கர்த்தரே யுத்தம் பண்ணுறார். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ இவர்களுக்காக எப்போது யுத்தம் பண்ணுவாங்கன்னா, இப்போ திரும்பி வாசிங்க 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும்
நல்லா கவனிக்கணும். பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். நானும் கத்தி கிடக்கிறேன். குடும்பம் 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 குடும்பம்னா என்ன? கணவன் மனைவி இசைந்து விட்டால் சக்சஸ். கணவன் மனைவி இசைந்து விட்டால் அவங்க கையில் என்ன இருக்கணும்னா பட்டயம், ஈட்டி, வில்லு. பட்டயம் என்பது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வேத வசனத்தினுடைய ஆராய்ச்சி உங்கள்கிட்ட கரெக்டாக இருந்தால் தான் அவனை வெட்ட முடியும். நல்லா கவனிங்க. இப்போ அலங்கத்தை கட்டுற நேரத்தில் அலங்கம் இருந்தால் தான் வருகையில் மறுபடியும் மதில் இருக்கணும். குடும்பம் தனியாக பிரிஞ்சிச்சு. மணவாளன் மணவாட்டி குடும்பம் வந்துருச்சா? ஆமேனா? அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஆக படுக்கை அறையை சம்பந்தப்பட்டது வருகை. உன் கணவன் மனைவி உறவில் ஐக்கியம் வந்துடணும். அதுக்கு என்ன வரணும்னா பட்டயம் என்பது வேத வசன பூரண வெளிச்சம். ஈட்டி என்பது பூர்ண ரட்சிப்பு. என் தேவன் ஈட்டினாலும் வில்லினாலும் பட்டயத்தால் ரட்சிக்கிறவர் அல்ல, ரட்சிப்பு. கர்த்தாவே ஈட்டியை ஓங்கி என்னை ரட்சியும் என்று 35 வாசித்தோம். ஈட்டி என்பது பூர்ண ரட்சிப்பு. அவர் மேல் இருக்கிற பூர்ண நம்பிக்கை தான் அந்த ஈட்டி. வில்லு என்பது பரிசுத்த ஆவியுடைய பலம். ஆக நீ அலங்கத்தை கட்டணும்னா, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணணும்னா அவர் தான் யுத்தம் பண்ண முடியும். ஆனால் நம்மிடத்தில் ஒரு சில காரியங்கள் தகுதியாக இருக்கிறது. குடும்பம் குடும்பம் குடும்பமாக சமஸ்த இஸ்ரவேல் 12 கோத்திரங்கள், யூதா கோத்திரம், அதில் மணவாளன் மணவாட்டி குடும்பம். இதுதான் ஏதேனிலே ஆதாம் ஏவாளை உருவாக்கி குடும்பம். கணவன் மனைவி 2 சரீரம் அல்ல, ஒரே சரீரம். உன் பிள்ளைங்க உனக்கு ரொம்ப முக்கியம். உன் பிள்ளைங்களை சரியாக உன் பிள்ளை கையில் ஈட்டியும் பட்டயமும் வில்லும் இருக்க வேண்டும். வேத வசனத்தினுடைய பூர்ண வெளிச்சமும் பூர்ண நம்பிக்கையும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியம் கொள்கிற பலமும். ஆக இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் பெரிய பெரிய டினாமினேஷன், பெரிய பெரிய சர்ச்சு வச்சுருக்கிறோம், பெரிய பெரிய கூட்டத்தை நாங்கள் வச்சுருக்கிறோம், நாங்கள் பயங்கரமாக ஆராதிக்கிறோம் அப்படியெல்லாம் நினச்சி இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி ஏமாந்துன்னு இருக்கிறாங்க. ஆண்டவர் இன்றைக்கி நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, தனி மனித விசுவாச போராட்டம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இந்த தனி மனித போராட்டத்தில் மட்டும்தான் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண முடியும். அங்கே நெகேமியா என்ன சொல்றார் வாசிங்க பார்க்கலாம். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள். என்னைக்கு உன் சிந்தனையில் உன் மனைவி, உன் பிள்ளைங்க, உன் கணவன் என்கின்ற உணர்வு வருகிறதோ நீ அலங்கத்தை கட்டிவிட்டாய். குடும்பம் 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 குடும்பம். இந்த வெளிச்சத்தெல்லாம் நம்ம எப்பயே பார்த்தாச்சு. இவள் என் மனைவின்னு சொல்றவன் திருடன், இவன் என் கணவன் சொல்றவன் திருடி. என் தேவன் கொடுத்த மனைவி, என் தேவன் கொடுத்த கணவன், அதை சப்ஜெக்ட் நம்ம கொண்டு வந்து வச்சுட்டோம். இந்த சத்தியம்தான். இதுக்கு விரோதமாய் காம விகாரத்துக்கு ஏதுவாய் பிரசங்கிக்கிற கள்ள போதகர்கள் எழும்புவார்கள். போராடியாக வேண்டும். நாம் இந்த உபதேசத்துக்கு நாம் நின்று போராட வேண்டும். அப்போ வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்கள் குமாரர், என் பிள்ளை, என் தேவன் கொடுத்த பிள்ளை, என் தேவன் கொடுத்த மனைவி, என் தேவன் கொடுத்த கணவன் என்கின்ற உணர்வில் தான் நீ ஜெயங்கொண்டு நீ மகிமை அடைய முடியும். அந்த நேரத்தில் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். 20ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கரங்களை வைத்து சொல்லுவோமா? நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம், உன் குடும்பத்துக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீ ஜெயங்கொண்டு மகிமை அடைந்து அலங்கத்தை கட்டி நீ மகிமை அடைவாய். இவர்கள் மன மகிழ்ச்சியோடு கூட பிரதிஷ்டை செய்து அலங்கத்தை கட்டி அவங்க தேவாலயத்துக்குள்ள வந்தாங்க. அலங்கத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணிட்டு அந்த தேவாலய
தேவாலயத்தை கிட்ட வந்து துதி பாடினார்கள். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 12ஆம் அதிகாரம், நெகேமியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 39 வாசிங்க பார்க்கலாம். இவங்க எப்படி எருசலேமுக்கு வந்தாங்க பார்க்கலாம். இந்த பிரதிஷ்டை 27 வாசிங்க முதல்ல. எருசலேமின் அலங்கத்தை நெகேமியா 12:27 எருசலேமின் அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுகையில் துதியினாலும் பாடலினாலும் கைத்தாளம் தம்புரு சுரமண்டலம் முதலான கீதவாத்தியங்களினாலும் பிரதிஷ்டையை மகிழ்ச்சியோட கொண்டாட எல்லா இடங்களிலும் இருக்கிற லேவியரை எருசலேமுக்கு வரும்படி தேடினார்கள். இவங்க வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே ஒவ்வொரு வாசலாய், குப்பமேட்டு வாசல், எப்ராயிம் வாசல், அப்புறம் மிப்காத் என்ன வாசல், அப்படியே ஒவ்வொரு வாசலா சுத்தி பிரதிஷ்டை பண்ணி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி 39 வாசிங்க 39-40 எப்ராயிம் வாசலையும் பழைய வாசலையும் மீன் வாசலையும் அனானியேலின் வாசல், அனானியேலின் கொம்மையையும் மேயா என்னும் கொம்மையையும் கடந்து ஆட்டு வாசல் மட்டும் புறப்பட்டு காவல் வீட்டு வாசலில் நின்றார்கள். அதற்கு பின்பு துதி செய்கிற 2 கூட்டத்தாரும் தேவனுடைய ஆலயத்திலே வந்து நின்றார்கள். ஆமே. நானும் என்னோட கூட இருக்கிற தலைவரில் பாதி பேரும் எல்லாரும் கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? இந்த மதில் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அவளே மணவாட்டி. இந்த மதில் கட்டப்பட்டு அங்கே தேவாலயத்தில் வந்து துதி செய்ய வேண்டும். ஆக உன்னையும் என்னையும் தேவன் விடுதலை கொடுத்து அழைத்து வந்ததுக்கான நோக்கம் என்ன? நோக்கம் என்றால் நாம் மகிமைப்பட வேண்டும். தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமேனா? அப்போ உன் குடும்பத்துக்கு விரோதமாக பிரச்சனை எழும்புது. உன் குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, கணவன் மனைவி பிள்ளைங்களோடு சமாதானம் இல்லை. அப்போ எப்பொழுது தேவன் நமக்காக யுத்தம் பண்ணி சமாதானத்தை கொடுப்பார் என்றால், உங்ககிட்ட என்ன இருக்கணும்? பட்டயம், அப்புறம் ஈட்டி, வில்லு. இந்த வேதத்தினுடைய பூர்ண ரகசியம், ரட்சிப்பின் பூர்ண நம்பிக்கை, பரிசுத்த ஆவியானுடைய பலம் உனக்குள் இருந்தால் மட்டும்தான் உன் குடும்பம் கட்டப்படும். அப்போது உன் மதில் கட்டப்பட்டு நீ மணவாளனோடு கூட நெருங்கி இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே வரலாம். அந்த மதில் உன்னை சூழ்ந்து கட்டப்பட்டிருக்கணும். தேவாலயத்தில் துதி உண்டாகி இருக்கணும். கடைசியாக மணவாட்டி என்ன சொல்லுகிறாள்? அதை வாசித்து முடிக்கலாம். உன்னத பாட்டின் புத்தகத்தில் மணவாட்டி என்ன சொல்லுகிறாள்? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். உன்னத பாட்டின் புத்தகம் அதில் 8வது அதிகாரத்தில் 9 வாசிக்க பார்க்கலாம். 9-10. அவள் ஒரு மதிலானால், வாசிமா உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 9. அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளி கோட்டையை கட்டுவோம். அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம். அவள் சொல்ற, மணவாட்டி சொல்றார், நான் மதில்தான். நீ மதிலை கட்ட வேண்டுமானால், உன் குடும்பத்தை நீ காக்க வேண்டுமேயானால், உன்னிடத்துல பட்டயம், ஈட்டி, வில்லுகள் இருக்க வேண்டும். மணவாட்டி சொல்றா, நான் மதில்தான், என் ஸ்தனங்கள் கோபுரங்கள், அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன். என் மணவாளனோடு நான் இணைந்து விட்டேன், என் மணவாளனோடு நான் இசைந்து விட்டேன், என் மணவாளனை என் இருதயத்தில் நான் தரித்து கொண்டிருக்கிறேன் என்று அவள் சொல்லுகிறார். ஆக எகிப்திலிருந்து 2ஆம் தேவாலயத்தை கட்டி அங்கே மதில் சூழ்ந்த அந்த பட்டணத்தில் அதை மகிமை அடைகிற வரைக்கும் கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறார். ஆமேனா? ஒவ்வொரு ஸ்டெப்பு கர்த்தரே நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் முழங்கால் நிற்கலாம். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு பரலோக